என்னன்னா ரொம்ப வீட்டில் வந்து ரொம்ப துருன்ட்டே இருப்பான். என்னை ஒரு நிமிஷம் வந்து ரிலாக்ஸாக உட்கார விட மாட்டான். இன்னைக்கு காம்படிஷன் அப்படின்னோடனே அம்மா காலையிலேருந்து எனக்கு அவனுக்கு ஒரே டிஷ்ஷின் வீட்டில். காலையில் கொஞ்சம் குறும்பு பண்ணான்னு சொல்லிட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் சமாதானம் பண்ணி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் வந்து என்ன ஃபீல் பண்ணுறான்னா, அம்மா இன்னொரு காம்படிஷன்லேயே கலந்துருக்கலாமா, அதில் வின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறான். ஒரு குழந்தைக்கு வந்து ஆரோக்கியமான கல்வி, ஆரோக்கியமான விளையாட்டு, ஆரோக்கியமான சூழல், ஆரோக்கியமான உணவு, இதுதான் அடிப்படை தேவை. அதை அந்த பள்ளிக்கூடத்தில் இன்னைக்கு பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 8th படிக்கும்போதே அழுதுட்டு அடிச்சுட்டு டெய்லி வர மாதிரி தான் இருக்கும். ஆனால் இன்னைக்கு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பொண்ணு வந்து நல்ல ஒரு ஜாலியாக நல்ல ஒரு ஃப்ரீ மைண்டோட வந்து இங்கே படிக்கிறது நினைக்கவே ரொம்ப பெருமையாக இருக்குங்க. டீச்சர்ஸ்க்கு ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ். அவங்க கிட்ஸை எப்படி சூப்பராக கைடன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டடீஸ் ஆகட்டும், பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் ஆகட்டும், டிசிப்ளின் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே டீச்சர்ஸ் வந்து அவங்களோட பெஸ்ட் தந்துட்டு இருக்காங்க. ஸோ தேங்க்யூ டீச்சர்ஸ், இந்த ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணதுக்கு. தேங்க்யூ எவ்ரி ஒன்.